ரிசார்ட் ரொம்ப பெருசா சூப்பரா இருக்கு. அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிறிஸ்மஸ் நியூ இயர்னு வருது இல்ல, அந்த டைம்ல வந்து ஜாலியா குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணலாம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணா உங்களை தான் கேக்குறாரு, என்னாச்சு? உங்க பெரியப்பா இப்பதான் ஒரு வெடிகுண்ட தலையில போட்டு போனாரு. அந்த ஷாக்ல இருந்து மீள முடியாம நாங்க அப்படியே இருக்கோம். என்ன வெடிகுண்டு? புரியல. இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு இங்க பக்கத்துல இருக்க கோவில்ல வச்சு ஆனந்திக்கும் கௌஷிக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு மீனாட்சி அம்மா சொன்னதா உங்க பெரியப்பா சொன்னாரு. இது நிச்சயதார்த்தமா? பெரியப்பா அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. என்னாச்சு அவருக்கு? எதுக்கு இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்காரு? நம்ம இந்த சம்பந்தத்துக்கு முழுசா ஓகே கூட சொல்லல, அதையும் அவரே போன்ல சொல்லிட்டேன்னு சொன்னாரு. இப்ப என்னடான்னா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இப்பவே போய் வெட்டு ஒரு துண்டு ரெண்டுன்னு கேட்டு வந்துரு. பொறுமையார், அவசரப்படாத. பின்ன என்னம்மா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? பெரியப்பா அவங்க சொல்ற பேச்சு தான் கேக்குறாரு. நம்ம சொல்றது காது கொடுத்து கூட கேட்காம சட்டு சட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அன்பு கூட போய் இதெல்லாம் வேலைக்காக சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருக்குடா. அவர் என்ன ஆனந்திக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறாரு? நல்லது பண்ணணும்னு தானே நினைக்கிறாரு. அவர் நல்லது நினைக்கலாம் சரிதாமா. ஆனந்திக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தம்னா என்ன அர்த்தம்? இது நம்ம ஆனந்தியோட வாழ்க்கை. அவ விருப்பப்பட்டு நடக்க வேண்டாம். பெரியப்பா சொல்றதுக்காகலாம் தலையாட்டில நிக்க முடியாதுமா. அதுவும் இல்லாம திடீர்னு கூப்பிட்டு நாளைக்கு நிச்சயதார்த்தம் சொல்றாரு. இதெல்லாம் ஃப்ராட் தனமா இல்லையாமா? அப்போ நாளைக்கு மறுநாள் கல்யாணம் சொல்லுவாங்களா? அவங்க வசதியானவங்க பணக்காரங்க, நம்ம மிடில் கிளாஸ்ன்றதுனால கேட்டு போணுமா? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, நான் கரெக்டா தான் பேசுறேன். அத்த, மூர்த்தி சொல்றது சரிதான். அவங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவங்களா முடிவு பண்றாங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இது ரொம்ப தப்பா இருக்கு. ஆமா மாமா, நாளைக்கு இந்த குடும்பத்துல ஆனந்தி வாக்கப்பட்டு போனா என்னென்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போதே பயமா இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க என்ன தப்பான விஷயத்த பண்ணணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க? நம்ம ஆனந்திய சீக்கிரமா அவங்க வீட்டு மருமகளாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இவங்க ஒருத்தங்க. ஏய், என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தையே சொல்லாம கொள்ளாம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனந்திய படிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. உடனே புள்ளைய பெத்து கொடுன்னு சொல்லுவாங்க. அதிகார தோரணையில ஏகப்பட்ட ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆனந்தியோட படிப்பு என்ன ஆகுறது, லட்சியம் என்ன ஆகுறது? இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நம்ம போய் இந்த சம்மந்தம் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் போயிடுவோம். வா. ஏங்க ஏங்க இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் வேண்டாம்லாம் சொல்லாதீங்க. வேணும்னா நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்னு வேணா பேசி பார்க்கலாமே. அதை விட்டுட்டு கிடைச்சிருக்கிற நல்ல வரனை வேண்டாம்னு சொல்ல வேண்டாமே. இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு என்ன, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என் தங்கச்சியை தானே பாதிக்கும். மூர்த்தி, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் போய் மீனாட்சி மேடத்துக்கிட்ட பேசுறேன். நீங்க வேண்டாங்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாரும் அவசரப்பட்டு இந்த விஷயத்துல ஒரு முடிவு பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். நான் எப்படி சொல்லணுமோ அவங்க கிட்ட அப்படி சொல்லிக்கிறேன். சரி ரேவதி, நீ போய் ரோஹிணியை கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணே. அக்காவே வந்துட்டானே. அப்படியா? ரோஹிணி, அம்மாவோட புடவையில உன்னை பாக்குறப்ப அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. நீ நடந்து வரதை பார்த்துட்டு அம்மா தான் வராங்களோன்னு ஒரு நிமிஷம் ஆச்சரியத்துல அசந்தே போயிட்டேன். அம்மாடி, நீ கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க அம்மா. முட்டாள், என்ன மாதிரி? உண்மையிலேயே அவ கல்யாண பொண்ணுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கழுத்துல தாலி ஏற போகுது. அதுக்குதான் இவ ரெடியாகி வந்து நிக்கிறா.